ஹைமா. தம்பி வந்து உட்டன் பசில் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மார்னிங் வந்து நாங்கள் இதை பண்ணோம். அந்த செய்யும் போது இருந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணிடுறேன் இதோட. ஆனால் என்னென்னா அதில் வந்து எப்படி பண்ணணும்னு அந்த ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வாயால் சொல்லாமல் ஜஸ்ட்டு வீடியோவாக மட்டும் எடுத்தேன். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் மட்டும் இன்னொரு வாட்டி பண்ணிடுறேன். ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸோட சின்ன மூடி இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம இந்த கேன் வாட்டரில் மேலே மூடி வரும்ல, அந்த மூடியை யூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் அந்த சின்ன பாட்டிலோட மூடி யூஸ் பண்ணும்போது நான் ஓட்டை வந்து நடுவில் சென்டரில் போடும் போது நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒன்றில் வந்து கரெக்டாக சென்டரில் போட்டு இன்னொன்றில் வந்து கொஞ்சம் தள்ளி அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்மேட்சாக இருந்தனால வீல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக நிற்கலை. அதனால் நான் மறுபடியும் இந்த வீல்ஸு இந்த பிளாஸ்டிக் இதோட இதை எடுத்துகிட்டு அதில் வந்து நான் கரெக்டாக சென்டர் பார்த்து ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நமக்கு வெறும் நார்மல் கார்ட்போர்டு ஷீட், நம்ம இந்த ஷர்ட்டுக்கு பின்னாடி புது ஷர்ட்டில் பின்னாடி வரும், இல்லைன்னா வீட்டில் வேறு என்ன வேறு என்ன கார்ட்போர்ட் ஷீட் இருந்தாலும் அந்த கார்ட்போர்ட் ஷீட்டை நல்லா இந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பின்னாடி காமிக்கிறேன் நான். இது வந்து ஸ்ட்ரா, நம்ம இளநீ குடிக்கிறதுக்காக வாங்கினதில் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த ஸ்ட்ரா, அந்த பேப்பர் ஸ்ட்ரா, இது நம்ம நார்மல் பிளாஸ்டிக் ஸ்ட்ரா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரா ஒன்று. அதுக்கப்புறம் இதில் நடுவில் இந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஈக்குமத்து குச்சி தான். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் தீந்து போன ரீஃபில், பெண்ணோட ரீஃபில் இருக்கும் இல்லைங்களா, அது தீந்து போனது இருந்தால் அதையும் கூட நம்ம இங்கே நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் ஷீட் ஒன்று இந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த ஸ்ட்ராவை வந்து இந்த கார்ட்போர்டை விட கொஞ்சம் நீளமாக லைட்டாக வெளியே வந்துடுது தெரியுதுங்களா, அந்த அளவுக்கு வந்து ஒரே ஸ்ட்ராவை வந்து ரெண்டாக அப்படி கட் பண்ணி அந்த லென்த்துக்கு வச்சுட்டு வெயிட் பண்ணுமா சொல்லிகிட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதை வந்து நான் இது செலோ டேப் போட்டு இந்த இடத்துல இந்த ஓரத்துலையும் ஒட்டிட்டேன். அடுத்தது வந்து நம்ம இந்த இந்த ஈக்குமத்து குச்சியை எடுத்துகிட்டு நான் இந்த வீல்ஸு நான் சொன்ன மாதிரி சின்ன பாட்டில் மூடி இருந்தாலும் கரெக்டாக பர்ஃபெக்டாக சென்டர் பார்த்து நீங்கள் ஹோல் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து அதில் கொஞ்சம் சொதப்பிட்டனால நான் மறுபடியும் இந்த இது யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து ஹோல் போட்டுட்டு இதை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கண்ணு இது எப்படி இங்கே தான் அப்படியே. ஸோ நான் இந்த இதை எடுத்து காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதை வந்து உள்ளே போட்டுட்டு இதை அப்படியே வந்து இந்த ஆட்டமாக பிடிமா, அப்படி பிடி, அப்படி பிடி. இதை வந்து இந்த ஸ்ட்ராக்குள்ளே இந்த மாதிரி இப்படி விட்டுட்டு இந்த சைடு வந்து இந்த வீலை இன்சர்ட் பண்ணிடுறது தான். இன்னொன்று என்னென்னா, இந்த குச்சியோட திக்னஸும் நம்ம இந்த இதில் போட்டிருக்கிற ஹோலும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, ரொம்ப லூஸாக இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிற மாதிரி போட்டுக்கணும். இது போட்டுட்டு இது எல்லாத்தையுமே ஒட்டிட்டோம். இந்த சைடும் அதே மாதிரி நான் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இதை இந்த சைடு திருப்பி வச்சேன்.
இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா தீந்து போன பெண்ணோட ரீஃபில் எடுத்துக்கிட்டேன். அதோட மேல் இது பார்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் இந்த பலூனோடு சேர்ந்து இந்த இடத்துல வந்து செலோ டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ தட் இங்கே ப்ளோ பண்ணால் இந்த பலூன் வந்து நல்லா ப்ளோ ஆகி வரும். இது வந்து ஃபுல்லாக செலோ டேப் போட்டு ஒட்டியாச்சு இந்த இடத்துல. இப்போது நம்ம இதை எடுத்து காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த வீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரீ ஃப்ளோவாக உங்களுக்கு சுற்றணும், எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாமல் நல்ல ஃப்ரீ ஃப்ளோவாக இந்த மாதிரி சுற்றணும். அப்போ தான் வந்து நீங்கள் விடும் போது நல்லா வந்து அது போகும். ஓகே, அவ்வளோதான். இதை வந்து தம்பி ப்ளூ பண்ணி போய் விட்டு பார்ப்போம். போதும். நல்லா ஸ்பீடாக போகுதுடி. பாய்.